குழு புகைப்படம் எடுக்கணும். ஓகே, இங்க நம்ம நிக்கிறது தமிழ்நாட்டுடைய ஒரே நெருப்பு கோயில். பார்சிகர்கள் அது பார்சிகளுடைய வழிபாட்டுக்குரிய ஒரு தலம் இது. தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே இந்த நெருப்பு கோயில் கிடையாது. அவங்க வந்து நெருப்பை வழிபடக்கூடிய மக்கள் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலேயே அங்க பார்த்தோம். சோ அந்த நெருப்பை தான் இங்க வந்து அவங்க வழிபட்டு இருக்காங்க. எப்படி வந்து நமக்கு இந்து கோயில்கள் வந்து நம்ம சிற்பங்கள் வச்சிருக்கிறோமோ வழிபாட்டுக்கு, இவங்க வந்து அவங்களுடைய வழிபாட்டுக்கு நெருப்பு மட்டும் தான் வச்சிருக்கோம். ஒரு சின்ன தணல் வந்து தணல் தான் அது. நெருப்புனா நம்ம பயங்கர திகுதிகுன்னு எரியிற நெருப்பு இல்ல, தணல் இருக்கும் ஒரு சின்ன சட்டியில. அந்த தணலை வந்து ஒரு நாளைக்கு 5 முறை இங்க இருக்கிற மத குருமார்கள் வந்து போய் அதுல இருக்கிற அந்த தணல் அணையாம அதை வந்து ஊதி மட்டும் வச்சு பிரயாசோட அதை செய்யறாங்க அவங்க. இதுல வந்து இந்த கட்டடத்துடைய ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அதுல கீழே இருக்கு. 1910ஆம் ஆண்டு அவங்களுக்கு மேல கீழே 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 படியில 100 ஆண்டுகளாக அணையாமல் இந்த நெருப்பு வந்து அவங்க வச்சிருக்காங்க. 100 years. இது வந்து 2 உலக போர்களை சந்திச்சிருக்கு. சென்னையை விட்டு எத்தனையோ பேர் ஓடி போயிருக்காங்க நம்ம பாத்திருக்கோம். அத்தனை பேர் ஓடி போயிருந்தா கூட இந்த இடத்துல இருந்த பிரீஸ்ட், அப்போ 2ஆம் உலக போர்ல இப்ப இதுல இருந்தவர் வந்து பெஷோட்டன் தெர்மஸ் டார்ஜி அப்படின்றவர். அந்த பிரீஸ்ட் உலக போர் நடக்கும்போது எல்லாரும் சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி உலக போர் இருக்கு, இந்த நகரமே காலி ஆகுது, இங்க எதுவும் பாதுகாப்பு இல்ல, வெளியில வந்துருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நான் வந்துட்டேன்னா இந்த நெருப்பு அணைஞ்சு போயிடும், அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா அவர் இங்க இருந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ்ல. அப்போ இந்த இடத்துக்கு வந்து ஒரு மதகுரு இருக்கிறார். மதகுருடைய வீடு அந்த பக்கம் இருக்குது. இவங்க வழிபடுறது நெருப்பை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்றது அவங்களுடைய மதத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு அவங்க நம்புறது வந்து அவர் ஜரதுஸ்டர் நெருப்பை வணங்கிட்டு இருக்கிறார் இல்லையா, ஜரதுஸ்டர் அவர் தான் வந்து இந்த மதத்தை கொண்டு வந்தாரு அப்படின்றது இவங்களுடைய நம்பிக்கை, இவங்களுடைய பிலீஃபா இருக்கு. அதே வந்து அவங்க டிவைன் விஸ்டம் அப்படின்னு அவர் தான் சொல்றாங்க. அஹுரா மாஸ்தா அல்லது டிவைன் விஸ்டம் அப்படின்னு அவர் தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. இதுல மேல நீங்க பாருங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியுது இல்லையா, இதான் நான் ஃபராஹன் அப்படின்னு சொல்றேன். அவங்களுடைய கார்டியன் ஏஞ்சல். அவங்களுடைய எல்லா விஷயத்திலும் எப்படி வந்து நம்மளுக்கு காவல் தெய்வமா நம்ம சொல்ற மாதிரி அவங்களுடைய காவல் தெய்வமா வந்து இது இருக்குது. அதே மாதிரி நிறைய கிறிஸ்டியானிட்டிக்கும் இவங்களுக்கும் ஒரு சில ஒற்றுமைகளும் இருக்கு. எப்படி வந்து மயில் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம முருகனுடைய வாகனம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா மயில் வந்து கிறிஸ்டியன் வர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும், ஈஸ்டர்ன் கிறிஸ்டியனுடைய வர்ஷிப்பை அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, மயில்ங்கிறது இரவாமையை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய பிலீஃபா இருக்கு. அதனாலதான் போர்ச்சுகீசியர்கள் வந்து மயிலாப்பூர் வந்த போது அவங்க கட்டின எல்லா சர்ச்சிலையும் மயிலை கொண்டு வந்தாங்க உள்ள. மதம் வந்து மயில் வந்து அவங்களுக்கு இரவாமையை தரக்கூடியது. அதே மாதிரி இவங்களும் வந்து மயிலுடைய இறக்கு, மயில் ரெக்கை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த அவங்களுடைய ஏஞ்சலுக்கும் வந்து அந்த இறகோட தான் அவங்க வந்து அமைச்சிருக்காங்க. பொதுவாகவே நம்ம ஏஞ்சல் அப்படின்னாலே வந்து நம்ம ரெக்கையோட தான் பாக்குறது. ஃபராஹன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய காவல் தெய்வம் வந்து மேல பாருங்க அந்த நெருப்புடைய ஒரு டெபிக்ஷன் மேல அவங்க பண்ணிருக்காங்க. சோ கோயில உள்ள இருக்கிறது கிட்டத்தட்ட இதே அமைப்பு தான். இந்த அமைப்பு அப்படியே உள்ள வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, திருமயிலை தான், மயிலை அப்படின்னு வந்து. சோ இந்த வழிபாடு வந்து இவங்களுடைய நவரோஜி அப்படின்னு சொல்லப்பட்ட இவங்களுடைய புத்தாண்டு வழிபாடு வந்து இங்க ரொம்ப ஸ்பெஷலா நடக்கக்கூடியது. அதுக்கு வந்து இங்க நிறைய பேர் பார்சிகள் இருக்கிறவங்க வருவாங்க. இப்போ ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸை சேர்ந்த பார்சிகள் இந்த ஏரியாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் செல்வம் வந்த உடனே என்ன பண்றாங்க, இங்க நான் வந்து சாத்தம் மாதிரியான இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க. ஏன் இது ஒரு சின்ன விஷயம், இது ஏன் பதிவு பண்றேன் அப்படின்னா, ஒரு இடத்துல நம்ம பிறந்திருக்கிறோம், ஒரு இடத்துல நம்ம வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா நம்மளை இன்னொருத்த வெளியில அனுப்புறதுங்கிறது வேற. நானே விருப்பப்பட்டு இந்த இடம் சரியில்லை, நான் வெளில போறேன் அப்படின்னு நினைச்சு போறவங்க வேற. அப்ப கொஞ்சம் பணமும் கொஞ்சம் இதுவும் வசதியும் வந்த உடனே இந்த இடம் வந்து அவங்களுக்கு பிடிக்காம போயிடுது. இப்ப நம்ம ராயபுரத்தை பத்தி பார்க்கும்போது நம்ம நிறைய ஆங்கிலேயர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப வந்து இன்னைக்கு இங்க ஆங்கிலேயர்கள் யாரும் கிடையாது. இங்க இருந்து ஆங்கிலேயர்கள் எல்லாம் பெரும்பாலும் வந்து ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளுக்கு வந்து புலம்பெயர்ந்து போயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இங்க இருந்து அவங்களுக்கு வந்து போதிய வேலை வாய்ப்புகள் வந்து இல்ல அப்படிங்கறதும், ஆங்கிலேயர்களுக்கு பின்னாடி இவங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்போ நம்ம சமூகத்துல நம்ம வந்து பெரும்பாலும் ஆங்கிலோ இந்தியன்ஸ் நம்ம பாக்குற பார்வை வந்து வேறையா இருக்கும் இல்லையா. வந்து ஆபகாரி அப்படின்றதும் சட்டக்காரின்றதும் அவங்களை வந்து அவங்களுடைய இங்கிலீஷை கிண்டல் பண்றோம். அந்த மாதிரி அதாவது நம்மளை நம்பி அல்லது நம்மளோட இணைந்து இருக்கிற அந்த சமூகத்துல இருக்கிற பிற இனக்குழுக்களை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அவங்க நம்மளை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு நம்ம பாக்குறோம். இதை தாண்டி எங்களுடைய மத இதுக்குள்ள மட்டும் நீங்க உள்ள போகாதீங்க, ஆனா மத்தபடி நீங்க அங்க வந்து பாருங்க, இங்க நின்று பேசுங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு இணக்கமான ஒரு சமூக ஒரு வட்டம் வந்து இந்த இடத்துல இருக்கு ராயபுரத்துல, குறிப்பா சொல்லணும்னா. ஏன்னா இதுக்கு பக்கத்துல வந்து இவங்களுடைய ஒரு பெரிய கல்யாண மண்டபம் ஒன்று இருக்கு, கிளப்பாலா ஹால்னு இருக்கு. நம்ம இப்ப பைக்ல போகும்போது பார்க்கலாம். அந்த கிளப்பாலா ஹால்ல என்ன ஒரு ஸ்பெஷல் இவங்க பண்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய மண்டபம். ஒவ்வொரு ஆண்டும் ரம்ஜான் அன்னைக்கு, கரெக்டா ரம்ஜான் அன்னைக்கு நோன்பு திறக்கும் இந்த இடத்தில் இருக்கிற அத்தனை இஸ்லாமியர்களும் அங்க உள்ள போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடுக்கு அந்த அவங்களுடைய அந்த மீலுக்கு வந்து இவங்க காசு வாங்குறது. இந்த இடத்துல வந்து இவங்க தங்கிட்டதுனாலையும் இங்க இருக்கிற இஸ்லாமியர்களோட இவங்க ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு நட்பை இவங்க வச்சிருந்ததுனாலையும் அந்த ஒரு நாள் மட்டும் எந்த கட்டணமும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் வர அவங்க அங்க தொழுகை முடிச்சுட்டு நேரம் இங்கதான் வருவாங்க. இங்கதான் வந்து அவங்க உணவு இருந்துட்டு போறாங்க.
அந்த பழக்கம் வந்து இவங்க கிட்ட இன்னமும் இருக்கு. அப்போ ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கறது வந்து இவங்க தனியா இருக்காங்க, இவங்க தனியா இருக்காங்க, இவங்க தனியா இருக்காங்க அப்படின்றது இல்ல. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் வந்து அந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கு இல்லையா, நான் உனக்கு இதை விட்டு கொடுக்குறேன், நீ எனக்கு விட்டு கொடு அப்படின்றது இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இவங்களோட இடத்தை கொஞ்சம் வந்து சர்ச் கொடுத்துருக்காங்க. இது பக்கத்துல நீங்க மேசேஜ்ல சர்ச் பார்த்துருக்கோம். இந்த சர்ச்சோட இடம் ஆரம்பத்தில் இவங்க கிட்ட தான் இருந்தது. இந்த பக்கம் கெவின் ஸ்கூல் இருக்கு. கெவின் ஸ்கூலோட இடமும் இவங்களோடதுதான். அந்த ஸ்கூலுக்கான இடத்தையும் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரியா அவங்க வந்து இங்க இருந்த எல்லாரோடையும் ஒரு இணக்கமான ஒரு நட்பை வந்து இங்க இருக்கிற பாசிகள் வந்து வச்சிருக்காங்க.